உதறணும். அது என்ன சொல்ற, தூக்கமா? நமக்குன்னு ஒரு பவர் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. உனக்குள்ள வச்சுக்கணும் எல்லாமே. தூக்கம்னா நீ கூப்பிட்டாதான் வரணும். வயிறு பசினா கூட நீ கேட்டாதான் பசிக்கணும். புரிஞ்சுக்கோ. இல்லற வாழ்க்கையில நீ சில இதுகளை இருந்தா நீ நினைச்சு வானாத்தான் அந்த எண்ணமே வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. நம்ம கிட்ட அந்த கண்ட்ரோல் பவர் நம்ம கிட்ட இது எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதை உபயோகப்படுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடைச்சி எதுவுமே இது என்ன கலை தூக்கி தூர போடு அப்படின்னு நினைச்சுன்னா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அது நம்மள ஒண்ணும் பண்ணாது. அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பவரை தூக்கி தூர போட்டுறீங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த கண்ட்ரோல் பவரை தூக்கி தூர போட்டு என்ன நகர்ந்தது மாதிரி எல்லாத்துலயும் ஓடி நுழைஞ்சுக்கிறீங்க. அதுதான் காரணம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நமக்குள்ள நாம தான் தேடணும் நமக்குள்ள. அது என்ன இருக்கு, நமக்கு என்ன இருக்கு, நமக்குள்ள என்ன, நமக்கு என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னு தேடு. இப்படி இருந்து பாரு. புரியுதா நான் சொல்றது? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 6 பொழுது நீ ரூமுக்குள்ள இரு அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் அடங்குனதுதான். அதெல்லாம் நாம இப்படியே இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நீ வந்துட்டீன்னா எல்லாமே நமக்குள்ள அடங்கி போயிடும். புரிஞ்சதா நான் சொல்றது? எல்லாமே நமக்குள்ள கண்ட்ரோல் ஆயிரும். அந்த 6 நாள் தான் நமக்கு 6 நாள்ல விட நீ போயிட்டீன்னா 1.5 நாள் தான் உனக்கு அது ஒரு இரிட்டேட்டாவும் ஒரு இதாகவும் தெரியும். அதுக்கப்புறம் நீ அதை மறந்துடுவ. அதுக்கப்புறம் உன்னுடைய ஆன்மா அதை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீ உட்கார்ந்து இருக்கிறியா, படுத்திருக்கிறியா, உருண்டுகிட்டு இருக்கியா, எதுக்கையா இருக்குங்கிறது உனக்கே தெரியாது. ஆனா யோசிப்போம், முதல்ல நமக்கு அது ஒரு பூவங்கரமான பயமா தெரியும். இனி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு. அதுல ஒண்ணுமே இல்லை. அப்படியா, அது என்னன்னு பாத்துருவோம் நினைச்சிட்டீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லை. நம்ம வீடு, நம்ம எல்லா நாளும் அதுக்குள்ள போய் வந்த நாளுக்காக தானே. இன்னைக்குன்னு ஒரு சில இதுல நம்ம அதுல இருந்து பிறகு சன்னல் திறந்திருக்கோம், இன்னைக்கு நம்ம சன்னல் எல்லாம் பூட்டிடுறோம். லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம். கட்டில் போட்டிருந்திருப்போம், கட்டில வெளியே தூக்கி போட்டோம், அவ்வளவுதான். புது காலி இடமா இருக்கும். ஒரு தண்ணி குடத்தை மாத்திரம் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு செம்போ கிளாஸா வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. இதுல புது இடம்னாத்துல யோசிக்கணும். தைரியமா செய்யலாம் அதெல்லாம். ஆமா, தைரியமா செய்யும் போது நம்ம வாட்டுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த நாள் 1.5 நாள் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதுல இன்னொரு விஷயம் என்ன, மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம், சாமி பாட்டை பாடிக்கிட்டு பாட்டுகளை பாடிக்கிட்டு இருக்கலாம், மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தாண்டும் போது உங்ககிட்ட இருந்து பேச்சு குறைஞ்சிரும், பாட்டு குறைஞ்சிரும், எல்லாம் குறைஞ்சிரும். அமைதியா நிசப்தமா இருக்க ஆரம்பிச்சிருவேன். 3ஆவது நாள் எல்லாம் நிசப்தமா ஆயிடுவேன். வெளியில இருந்து கூப்பிட்டா கூட உனக்கு காது கேட்காது, அப்படி ஆயிடுவேன். அப்படி நேரத்துல வெளியில இருக்கிறவங்க வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு என்னமோ ஆகி போனாங்கடா, இதே கதவு உடங்கடா புயங்கடான்ட்டாங்கன்னா போச்சு. அதுவும் இருக்கு. ஆமா, அதுல நம்ம அந்த துரிதமான வேலையெல்லாம் அது இது இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு நம்ம இடத்துக்குள்ளேயே இருந்து பண்றது. இன்னொரு இடம் தேடி போக வேண்டாம். இன்னொருத்தர் நம்ம என்ன பண்றோம்னு கண்காணிக்க கூட வாய்ப்பு இருக்காது. இது எல்லா வகையிலும் நமக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா நமக்குள்ளதான் முதல்ல அந்த ஒரு பயம் பெரிய அளவுல வரும். அதை துணிஞ்சு நின்னுட்டோம்னு சொன்னா அது மாதிரி ஒரு ஆன்மீகத்துல நம்ம துரிதப்படுறதுல வேற எதுவுமே இல்லை. எப்படி எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தைரியமா நல்ல முறையா எடுத்து நீ அதை பிடிச்சிட்டீங்கன்னா 6 நாள் நிறைவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அட போயா
புருஷனாவது பிள்ளையாவது சொந்தக்காரங்களாவது வாரியா அப்படி நில்லு, ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சின்னா போ அப்படி ஆகி போயிடுவோம். கிட்ட ஒட்ட விட மாட்டோம். எல்லா சித்திரமும் நமக்கு தெரிஞ்சுக்குவோம்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா, வாரான்னா அவன் எதுக்கு வாரான்னு உனக்கு தெரியும். அவனை 10 அடி தள்ளியே நிக்க வச்சிருவ நீ. புரிஞ்சதா? அந்த இடத்துக்குள்ள போயிடுவோம். ஆனா அதுக்கு ஆரம்பத்துல நமக்கு அந்த பயங்கள் வருமானா வருத்தான் செய்யும். அதெல்லாம் உதறி அடிச்சுதான் போகணும். போனாதான் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிற முடியும், இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பேரு போய் போய் பார்த்துட்டு பின்னடைவு ஏற்பட்டவங்க அதிகமா தவிர ஜெயிச்சவங்க அதிகமா கிடையாது. அதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலையை உள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எடுத்துட்டு போற பயணம் பிரேக் ஆயிரும். இப்ப சாந்திசாமி நைட்டு கேட்டது மாதிரி சிவாயா சிவாயான்னா என்ன நன்மைன்னா அதுல ஆயிரக்கணக்கான நன்மை இருக்கு. எந்த நன்மையை சொல்றது? அதை நீ மதிச்சு, அது உன் உயிருக்கும் மேலாக அதை நேசிச்சு அதை நீ எடுத்துக்கிட்டு பயணம் பண்ண போகும்போது அதுல ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கு. உன் ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட நன்மைகள் எல்லாமே அதுல இருக்கு. அதுல எந்த நன்மைன்னு சொல்றது? அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. அதை நடைமுறையில கொண்டுட்டு போய் அணுவ ரீதியா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு போகும்போதுதான் அதுக்கு சுவராஜ்யமான ஒரு விஷயமா இருக்கும். சொன்னா என்ன பண்ணுவ? 15 நாள் இல்ல 1 மாசம் போவேன். சொன்னாங்க ஒண்ணுமே வரலம்ப. ஆனா அதை உடனே வந்துருமா? நான் ரைட்டு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் கவுண்டிங் லட்சக்கணக்கில் போகணும். புரியுதா? கவுண்டிங்ல தான் அதெல்லாம் வரும். அப்ப நீ அதை எல்லா நேரம் அந்த துதியை பாடிக்கிட்டு அதே எண்ணத்திலேயே போகணும். சரி, நீங்க இல்லறத்துல இருக்கிறீங்க, பல பிரச்சனை இருக்கிறீங்கன்னா எல்லா நேரமும் நீங்க அதுல போக முடியாது. குறிப்பிட்ட நேரத்தை அதுக்கு தான் கொடுக்கறது. ஒரு 3 மணி நேரம் அதுக்குன்னு எடுத்துக்கோ. 3 மணி நேரம் ஒரே நேரத்தில் எடுத்தாலும் ஒன்னால முடியாது. காலையில ஒரு 1.5 மணி நேரம், மாலையில ஒரு 1.5 மணி நேரம். காலையில ஒரு 3 மணில இருந்து 5, 5:30, 4:30 வரைக்கும் அப்படி எடுத்துக்கோ. நைட்ல 9ல இருந்து 10:30 வரைக்கும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இதை கொண்டு போகும்போது அந்த கவுண்டிங்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு 100ஆவது கொண்டுட்டு போவேன் இல்லையா? அப்ப அதுக்குதான் நாட்கள் நமக்கு நிறைய போறதுக்கு காரணம். அந்த கவுண்டிங் வரணும் இல்லையா? 1 லட்சத்தை தாண்டணுங்கும் போது நமக்கு அந்த நாட்கள் ரொம்ப தேவைப்படுது. அதுவே ஒரு நாளைக்கு நம்ம 6 மணி நேரம் எடுத்துட்டு போலாங்கிற யுக்தி நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் குறையும். புரிஞ்சதான் சொல்றது? அதுக்கு காரணம் என்ன? ஒரு சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணணும். உறக்கத்தை தியாகம் பண்ணணும். முதல்ல தூக்கத்தை தியாகம் பண்ணணும். 1.5 மணி நேரங்கிறத 3 மணி நேரம்ங்கிற ஆக்கணுங்கும் போது இப்போ தூக்கத்தை நம்ம தியாகம் பண்ணணும்ல. தூக்கத்தை குறைக்கும் போது உணவும் குறைக்க வேண்டியது வரும். ஏன்னா நல்லா தூங்கிட்டு சாப்பிடுறதுக்கும் தூக்கத்தை குறைச்சிட்டு சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சீரணத்துக்கு வராது. அப்ப எல்லாமே நீ தியாகம் பண்ண வேண்டி வரும். குடும்பத்துல இருக்கிறீங்க, கணவனை அந்த ஒரு காலகட்டத்தை எடுத்துட்டு போகும்போது பெண்ணா இருந்தா கணவனை கொஞ்சம் தூரமா நிக்க சொல்ல வேண்டியது வரும். ஆணா இருந்தா மனைவியை கொஞ்ச நாள் தூரமா நிக்க வேண்டியது வரும். எல்லா நாட்களையும் நம்ம ஒரே மாதிரி பயணம் பண்ணிக்கிற முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். எதுக்காகனா ஒரு விஷயத்தை நம்ம கையில எடுத்து சாதிக்கணும் அப்படின்னா ஒரு சில தியாகத்தை பண்ணித்தான் ஆகணும். பண்ணாம எதுவுமே சாதிக்க முடியாது. அதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா, மொத்தமா சொல்லிட்டு போயிடுவாங்க, பிரிச்சு சொல்ல மாட்டாங்க. நீ கஷ்டப்படாம உனக்கு கூலி கிடையாதுப்பா போ. ஒரே வாரத்துக்குள்ள அடங்கி போயிடும். இப்படி இதை தியாகம் பண்ணணும், அதை தியாகம் பண்ணணும், இப்படி இதெல்லாம் பிரிச்செல்லாம் வழிமுறை நடத்தியெல்லாம் யாரும் கொண்டுட்டு வர மாட்டாங்க. நீயா யூகிச்சுக்கிறணும். இந்த சாமியெல்லாம் சொல்ல போனா என்ன, எங்களுக்கு உங்களை மாதிரி இப்படி உட்கார வச்சுட்டு எங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. விரல காட்டுவாரு, இந்த பக்கம் போங்கடானா போகணும். இப்படி பார்த்தாருன்னா அந்த பக்கம் போகணும். அதை பார்வையிலையும் அவர் சைகையை வச்சுதான் நாங்க பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தோமோ தவிர எங்களுக்கு ஒன்றும் அவர் உட்கார வச்செல்லாம் பாடம் நடத்தல. ஞானத்துல நடத்தினாரு.
அவர் சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம போய் உட்காந்துட்டோம்னா ஞான ரீதியா நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப நாங்கெல்லாம் ஞான பாடம் தான் படிச்சிருக்கிறோம். ஞான பாடத்துல படிச்சுதான் நான் குருகுலத்துல நான் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி இருக்கிறேன். குச்சி வச்சு இப்படி சொல்லி கொடுத்து படிக்கல நான். இதை விட அதுதான் பெட்ரு. அது நேரடியா எப்படி மூளைக்கு மூளை பேசக்கூடியது. இப்ப எப்படி ஆன்மா ரீதியா பேசலாம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பேசுறது. அது எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் ஆன்மா ரீதியா பேசிக்கலாம். இப்ப நடைமுறையில வேலூருக்கும் இந்த பரதேசிக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா, பேசிக்கிறோம் இல்லையா? அப்படித்தான் சாமி பாடம் நடத்தினாங்க. புரிஞ்சதா? அவர் ஒண்ணு உட்கார வச்சுக்கிட்டு இப்படிதான் இப்படி எல்லாம் மந்திரம் சொல்லுங்கடா, இப்படி இன்னும் சொல்ல போனா தியானம், அவர் ஒரே தியானத்தை கூட எப்படி சொல்லுவாரு தெரியுமா? தியானம் பண்ணுங்கடான்னு சொல்ல மாட்டாரு. போடா நாரக்குதி, போய் சமணம் போடு அப்படிம்பாரு. எப்படி இப்படியேதான் சொல்லுவாரு. வந்துட்டான் ஆட்டிக்கிட்டீங்க தொங்க போட்டுட்டு, போடா எந்த கூதி மனைக்கு எவளுக்கு பிறந்தியோ இங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்க, போய் அங்க அந்த பக்கம் போய் சமணம் போடு அப்படின்னு தான் சொல்லுவாரு. போய் தவம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொன்ன நாளே கிடையாது. எல்லா விஷயத்தையும் மாத்தி தான் சொல்லுவாரு. ஓரளவுக்கு தேய்ச்சா வந்துட்டோம்னு சொன்னா போவாரு. போடா 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 வந்து இழிச்சுக்கிட்டு நிக்க, அது போய் 1.5 நாள் போடு அப்படின்ட்டுருவாரு. புரியுதா? போடணும். அப்படித்தான் நடத்தினாரு எங்களை. ஆமா, புரிஞ்சதா? ஆமா, முக்காலி போடுறா அப்படிம்பாரு. முக்காலின்னா நீங்க உட்கார பழகிட்டு வருவீங்க இல்லையா? சாமி பூரா வந்து நடத்தின பூரா பரிவாரில தான் நடத்துவாங்க. முக்காலி போடுறா அப்படிம்பாரு. போய் முக்காலி போடணும். ஆமா, என்ன வந்து நின்றுட்டு இருக்க, போய் கிடப்புல போடுறான்னா இங்க வந்து வாரான் அப்படிம்பாரு. போய் கிடப்புல போடணும். ஆமா, போடா போய் மல்லாந்து கடன்னா இங்க வந்துகிட்டு இருக்க அப்படிம்பாரு. டைரக்டாலாம் நீ இந்த தியானம் இப்படி பண்ணு, இப்படி இந்த மந்திரத்தை சொல்லுலாம் எங்க சாமி நடத்தினதே கிடையாது. அவர் நடத்தின பாடமெல்லாம் ஞானம் ரீதியில தான் நடத்தினாரு. ஞானம் தான் அது எவனுக்கு இருக்கோ அவன் அதை கத்துக்கிட்டான். அவர்கிட்ட இருந்து ஞானம் பெறுறதுக்கு எவனுக்கு தகுதி இருந்துச்சோ அவன் கத்துக்கிட்டான். அது இல்லாதது பாலா போன. அதுக்காக அவர் மேல விசுவாசம் இல்லைன்னு, விசுவாசம் இருக்கு எல்லாத்துக்கும். அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவரு வணங்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞான உதயத்தை வந்து கைப்பற்றக்கூடிய இது வந்து 100க்கு 90 95 பேருக்கு கிடையாது. கிடையாமத்தான் அதை சுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்படி இருந்தோமே, நம்ம இப்படி ஆகி போச்சு, இப்ப எல்லாம் நமக்கு பல விமர்சனம் வருது இல்லையா? எல்லாம் இந்த இதுலதான் வர்றது. நம்ம 20 வருஷம் சாமியை போய் பார்த்திருக்கிறோம், 25 வருஷம் சாமியை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்க பார்த்துக்கிட்டு இருந்தா சரியா போகுமா? பார்வையில கூட சாமி ஞானத்தை உதயப்படுறது உண்டு. அதை நீ வாங்க தெரிஞ்சுக்கிறன்னு. இன்னும் தொழிலை போட்டு தூணு துப்புறாருன்னா அதுல ஒரு இது உதயமாகும். சாமி பொவியில ஓட்டுத்தானே துப்புறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது நம்மளை வந்து சேருமா? அங்கதான் இருக்கு விஷயமே. ஆமா, புரிஞ்சதா? ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பூரா நம்ம நடைமுறையில பார்த்தா கொச்சையாதான் இருக்கும். ஆனா அதுலதான் விஷயமே இருக்கும். அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நம்ம வரும்போது அது நமக்குள்ள அப்படியே இது மாதிரி பாஞ்சிரும் உள்ள. புரிஞ்சதா? அப்படித்தான் எடுத்துக்கிறணும். அது வந்து நம்ம வந்து இப்ப இங்க உங்களுக்கு அந்த இது தெரியாததுனால நம்ம பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறோம். இதை இப்படி பண்ணிக்கோங்க, இந்த நேரத்துல இப்படி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றோம். அது என்ன ஆகுது உங்களுக்கு? அது வந்து ஒரு பெரிய இதாவே தெரியல. இப்ப ஒண்ணும் கிடையாது, போய் முக்கால் போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம். நீ தேடணும், முக்கால்னா என்ன 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 என்னன்னு தேடணும். வருமா? 1.25 கால் ஸ்தானம் போடு அப்படின்னா வருமா? தெரியுமா? கிடப்புல போடுன்னா தெரியுமா? அதை தேடணும். நம்ம மனப்பூர்வமா தேட ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு உதயமாயிரும். புரிஞ்சதா? ஆனா தேடலைன்னா அது என்னன்னே தெரியாது.
புரிஞ்சதா? உங்களுக்காக இவ்வளவு தூரம் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாம் பிரிச்சு கொடுத்து இந்த நேரத்துல இப்படி தியானம் பண்ணுங்கப்பா, இப்படி தவம் பண்ணுங்கப்பா, இறைவன்கிட்ட இப்படி பாதத்தை பிடிச்சு மன்றாடுங்கப்பா, எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஆனா நீங்க எந்த இடத்துக்குள்ளயும் எந்த இதுலயும் போறதே கிடையாது. இன்னும் மகத்தான விஷயம் இல்லறவாதிகளுக்கு எல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாம் என்னன்னா, இறைவனுடைய பாதத்தை பிடிச்சு மன்றாட கத்துக்கணும் முதல்ல அப்படிங்கிறேன் நானு. அது கூட சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? இறை பாதத்தினா எப்படி பிடிக்க சாமின்னு கேட்கீங்க.